ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ வருது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதிங்க. உங்களோட ராசியில சுக்கிரன் உச்சம் பெறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அஷ்டமத்துக்குரிய சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரு. இது ஒரு நல்ல அமைப்பான நல்ல பலன்கள். சுக்கிரன் உச்சம் பெறது ஒரு விஷயத்துக்கு நல்லது. அதே மாதிரி சூரியன் கூட சனி இருக்காரு. ஜென்ம சனி இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சனியுடைய பயிற்சி போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு. ராகு இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. இதுதான் உங்களுடைய அமைப்புகள். 6ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த அமைப்புகள் வந்து பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், ஐஸ்வர்ய பிராப்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கூடுதலான கவனத்தோட நீங்க செயல்படணும். ஏன்னா வந்து சுக்கிரன் உச்சம் பெறது வந்து அஷ்டமாதிபதியாகவும் இருக்காரு, 3 குடையவராகவும் இருக்காரு. உங்களுடைய உழைப்புகளை நீங்க போடும்போது திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அதிர்ஷ்டமும் கட்டாயம் இருக்கு. ஆனா அதை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வேலை செய்யக்கூடாது. ஏன்னா ஜென்மசனி இருக்குது. இந்த ஜென்மசனிலையும் என்ன ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு சனி வேலை செய்ய மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா சூரியன் கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆவாருன்னா அஸ்தங்க தோஷம் ஆவாரு. அப்போ சனியோடைய உக்கிரமான பலன்கள் உங்களுக்கு இருக்காது. ஸோ சனியோடைய உக்கிரமான பலன்கள் இல்லை அப்படின்னாலே ஓரளவு இந்த மாசத்தை நல்ல, அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. ஈஸியா கடந்து வந்துடலாம். தொழில் ரீதியா மாற்றங்கள் இருக்கான கட்டாய மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு தொழில நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா 6 கூடியவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அப்போ தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, ஏற்கனவே தொழிலுக்காக கடன் வாங்கிறதா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. தொழிலை டெவலப் பண்ணிடலாம். தொழில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணுவாங்க, ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. நல்ல இடத்துல போய் உங்களைய நீங்க செஞ்ச வேலைகள்லாம் ரெகக்னைஸ் ஆகும். உங்களுடைய உழைப்பும் திறமைகளும் பாராட்டப்படும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் உறுதியாக உண்டு. ஏன்னா 6 கூடையவரும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால இது ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்துல கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயம் கவனமாக இருக்கணும். நீங்க ஒரு இது, ஏன்னா உங்களுக்கு புதனும் ராகும் சேர்க்கை இருக்கு. 3 கூடையவரை அஷ்டமாதிபதியாகி உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ கம்யூனிகேஷன், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், அப்புறம் மெயில் பண்றது, பிரைவேட் சேட் பண்றது, சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனா என்ன சொல்றேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் டிவைஸ். அது போனாவும் இருக்கலாம், லேப்டாப்பாவும் இருக்கலாம், சிஸ்டமாவும் இருக்கலாம். எல்லா விஷயங்களையும் பொதுவா கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு டிஜிட்டல் அரெஸ்ட், அப்புறம் அந்த கோடை சொன்னீங்க அப்படின்னா அந்த பணம் ஃபுல்லா போறது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்துடும். அதனால கவனமா இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். அதனால தெரியாத விஷயங்கள்ல லிங்குகள் எதுவுமே பண்ணாதீங்க. தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களோட எந்தவித சேட்டும் எந்தவித பேச்சுமே வேண்டாம். முக்கியமா பிரைவேட் சேட் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போய் சிக்கிக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள கவனமாக இருக்கணுங்க. பொதுவாகவே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையாக தான் இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்கு. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணிக்கோங்க. நல்ல மதிப்பெண்கள் தான் வரும். அதனால அதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது சூப்பரான டைம். இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு குரு பலமும் குரு அனுகிரகமும் இருக்கனால டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதி தாங்க. ஆனால் நீங்க அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. கஷ்டம்னா கஷ்டம் மட்டுமே இருக்காது, மாறி மாறி நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு. நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறத பொறுத்துதான் எல்லா விஷயமுமே. துவண்டராதீங்க. வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈஸியா இருக்காதுங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க வந்து 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. மீனராசிக்கு 7 கூடிய புதன் 12ல இருக்காரு. செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கனால கணவன் மனைவி கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையா இருக்கணும். ஆணாக இருந்தால் மனைவி கிட்டையும், பெண்ணாக இருந்தால் கணவன் கிட்டையும் அனுசரணையான வார்த்தைகளை பேசுங்க. ஈஸியா பழி போட்டுறாதீங்க, அவங்க மேல திணிக்காதீங்க. எந்த விஷயத்தையும் சண்டை சச்சரவுகள்லாம் வரும்போது
அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கனால என்னன்னா வெளி நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும், தீராத அவமானங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். கூடுதலான கவனம் எப்போதுமே இருக்கிறது நல்லது. அது போக வண்டி வாகனங்கள்ல போகும்போது முழுசா கவனமாக இருக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழக்கம் போலதான் கணவர்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்குங்க. தேவையில்லாத செலவுகளை வைக்காதீங்க. காசு பணம் வருமானம் இது எல்லாத்துலேயுமே அதாவது அதாவது கண்கொத்தி பாம்பு மாதிரி செயல்படணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ராவா செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை கட் பண்ணி விடுங்க. கூடுதலான பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. காலங்கள் கடுமையாக இருக்கும்போது சனி நமக்கு கஷ்டத்தை தான் செய்வாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் ஒரு கடுமையான குருவா இருப்பாரு, குரு தான் அவர், ஓகேங்களா. நமக்கு இப்ப சோதனை கொடுக்கறது எல்லாமே நாளைக்கு சாதனையாகிறதுக்கு தான். ஸோ அதனால எந்த இதுவுமே நீங்க எடுத்துக்காம எல்லா விஷயத்தையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. அப்ப நீங்க முன்னேறி வந்துடுவீங்க. அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. சில பேருக்கு பிசினஸ் ரீதியா ஒரு லேண்ட் வாங்குறது, சொந்தமான பில்டிங் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கு. பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. கூடுதலா பணச்சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓவரா வரும், ஆனாலும் சமாளிக்க முடியும். சுக்கிரன் உச்சமா இருக்கனால நல்லா சமாளிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி, கடன் ரீதியா பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வேற குடும்ப ரீதியா பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வரும். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய அளவு உங்க கையில தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவங்கிறது மீன ராசிக்கு பொதுவாகவே கம்மியா இருக்கு. என்னை நீங்க திட்டினாலும் சரி, உண்மை அதுதான். மீன ராசிக்காரங்களுக்கு நம்ம தான் பெரிய லெவல்ல சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, அது கரெக்ட், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த விஷயத்த குடும்பத்துக்கிட்ட பக்குவமா சொல்லி பழகுங்க. நான் இவ்வளவு தூரம் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு பேசி புரிய வைங்க. நான் பேசுறேன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க மேடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கடந்து தான் வரணும், வேற வழி கிடையாது. இதே மாதிரி எப்பவுமே இருக்குமானா இருக்காது. ஆனா உங்களுக்கு ஏன் கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்க. நீங்க விரும்பிய மனைவியோ அல்லது விரும்பிய கணவனோ உங்களைய ஹர்ட் பண்றதுங்கிறது, உங்களை காயப்படுத்துறதுங்கிறது இயல்பு, இயற்கை. இது வந்து பாதகம்ங்கக்கூடிய வேலையை கட்டாயம் செய்யும். சரி அப்படி உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்களே, பிரிஞ்சு போங்களேன் அப்படின்னா போகமாட்டீங்க, போகவும் முடியாது. இதுதான் வந்து இது வந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயமா மீனராசிக்கு இயல்பா இருக்கு. நிறைய பேர் வந்து கணவன்மார்கள் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவிமார்கள் கணவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரே விஷயம். பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் அங்க நடக்கத்தான் செய்யும். அது வைந்தாதான் கூடுதலான அன்பு அதிகரிக்கும். ஸோ அதனால இயல்பா நான் இந்த மாதிரி செய்யறேன்னு பேசி புரிய வைங்க. மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா என்ன செய்யலாம், பேசி புரிய வைங்க. மறுபடியும் சண்டை போட்டா பேசி புரிய வைங்க. அவங்க டயர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க பேசி புரிய வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கிறாரு. ஆனா விட்டும் போக முடியாது, நீங்க பிரியவும் மாட்டீங்க. அதனால இதுல நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி தான் போயாகணும், வேற வழி கிடையாது. மீனராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் நிறைய வரும். எல்லாமே சின்னதா இருக்கேன்னு நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த சின்ன வாய்ப்பு மூலியமா தான் பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா நிறைய காசு சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி மக்கள் கிட்ட திறமையை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். புது விருதுகள் கிடைக்கும். காசு பணத்தை சம்பாதிக்கலாங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு காசு பணத்தை கட்டாயம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில உச்சமா இருக்கு. அதனால எந்த வகையில இருந்தாலும் சரி, பணம் வந்து மழையாத்தான் கொட்ட போகுது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதனால நீங்க எந்தவித கவலையும் வேண்டாம். பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகள், மீனராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடாதீங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்காரு, அவருக்கு நேர்மை மட்டும்தான். நீங்க கொஞ்சம் சூரியன் சுக்கிரன்லாம் வந்து இந்த காலகட்டத்துல காசு பணத்தை கண்ணில் காமிச்சு உங்களை இழுப்பாங்க, போயிடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய டைமு, உங்களுடைய பங்க்சுவாலிட்டி, இதை கரெக்டாக நேராக போயிட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அசந்திங்க, கொஞ்சம் சாஞ்சிங்க அப்படின்னா சாயிங்க அப்படின்னு சொல்லி சனி கை கட்டி வேலை பார்ப்பாரு. அப்புறம் இந்த மாசம் முடிஞ்சோன்னா அப்படியே போய் பிடிச்சுக்குவாரு. ஏன் இந்த மாசம் மட்டும் வேலை செய்ய மாட்டாருன்னா அஸ்தங்க தோஷத்துல இருக்காருல்ல, சூரியனும் சுக்கிரனும் கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. சூரியன் 6 சுக்கிரன் அஷ்டமாதிபதி, அங்கதான் இருக்கு. அப்போ கடமையை மீறும் போது உங்களுக்கு கடமையை மீறுன்னு சொல்லி தங்க கட்டிகளா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து போகாதீங்க. ஒரு விஷயத்துல வந்து என்னன்னா, சிக்க வைக்கணும் அப்படின்னா, யாரையாவது ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆசையை தூண்டி விடணும். அதைத்தான் செய்வாங்க. ஸோ அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு கரெக்டா நேர்மையா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 7.5 சனி
கட்டாயம் வேலை செய்ய மாட்டாரு. மனசுக்குள்ள ஐயோ நமக்கு இன்னொருத்தவங்க போவாங்க, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க அதை வாங்கிட்டு செய்வாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப பெருசா போகும். ஸோ நீங்க உங்களுக்கு தான் 7.5 சனி, அதனால நீங்க கரெக்டா இருந்துக்கங்க, பிரச்சனை இல்லாம இருந்துக்குங்க. பிரச்சனைகளை நீங்களா தானா போய் வலையில சிக்கிக்காதீங்க. இதுல மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பாருங்க, 7.5 சனிங்கிறதுங்க மற்ற ராசிகள்லாம் எப்படி வேலை செய்யுமோ தெரியாது. மீன ராசிக்காரங்களுக்கு ஜன வசியமா தான் வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, சனிச்சந்திரனா பொதுமக்களுடைய ஈர்ப்பு, பொதுமக்களுடைய இது. ஸோ அவங்கெல்லாம் நல்லா வந்து ஜனங்களோட ஈஸியா ஃப்ரெண்ட்லி ஆயிடுவீங்க. சுக்கிரன் வேற உச்சமா இருக்கு இந்த மாசம். கட்டாயம் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏ போஸ்ட், ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனங்களுடைய ஆதரவுகள் பெருகும். 7.5 சனிங்கிறது இந்த அரசியலுக்கு மட்டும் நல்ல ஒரு யோகமான அமைப்பா தான் இருக்கு. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ், ஜோதிடர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன வழிபாடு செய்யலாம், என்ன பூஜை யாகங்கள் வேள்விகள்லாம் செய்யலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான ஜனவசியங்கள் ஏற்படும். பொதுமக்களுக்கு உங்க மேல நல் மதிப்பு, இவருக்கு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும், ஒரு பொறுப்பு கொடுக்கும். நிறைய காசு பணம்லாம் இந்த மாதம் புழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.